நான் உன்கிட்ட வேலை கூடன்னு கேட்டேனா? அப்புறம் எதுக்கு சும்மா எனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டே இருக்க? நீ இப்ப அந்த ஓனர் கிட்ட சத்தம் போட்டு பேசினதுனால தான் அவர் என்ன வெளியே அனுப்பிட்டாரு. இல்லைன்னா நான் ஏதாவது பேசி இந்த வேலையை திரும்ப வாங்கியிருப்பேன். அப்படி இல்லை, உன்னாலதான் எனக்கு இந்த வேலையே போச்சு. நாம என்ன பண்ணோம்? டெய்லரை தேவையில்லாம அந்த ஓனர் திட்டினா அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் அப்படி பேசணும். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் பேசினது சரிதான். அம்மா சொல்றதும் நியாயம் தானே. தப்போ சரியோ, ஆனா டெய்லரோட வேலை நான் கோவப்பட்டனால தானே போச்சு. பேசாம டெய்லர் கிட்ட சாரி கேட்ட வேண்டியதுதான். சஞ்சீவ் ஃபோன் பண்றான். ஹலோ, நான் தான். நான் தானா? நான் தானா? சஞ்சீவ். சஞ்சீவா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே. ஓ சரி, அப்ப நான் போன் வைக்கிறேன். ஏய், வச்சிராத. ஃபோன் பண்றது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? அது எங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். அவங்க தப்பு ஊமனா தான் இருக்கு. அந்த பொண்ணு வேலை போனதுக்கு நீ தான் காரணம். சாரி கேளுன்னு சொன்னாங்க, அதான் கால் பண்ணேன். வேண்டாம் வேண்டாம், சாரி எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்க அம்மா சொல்ற மாதிரி சாரி சொல்ற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. இல்ல இல்ல இல்ல, நான் சாரி கேட்டே ஆகணும். எங்க அம்மா சொல்லிட்டாங்க. வேண்டாம் சஞ்சீவ், நான் கேட்டே ஆகணும். சரி கேளு. அது அதுக்கு தான் சொன்னேன் இந்த சாரி எல்லாம் வேண்டான்னு. இல்ல, அது நான் கேட்பேன். என்னால வேலை போனதுக்கு சாரி. என்ன சிரிக்கிற? நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். சரி, மன்னிச்சிட்டியா இல்லையா? மன்னிச்சிட்டேன். என்ன அவ்வளோ சந்தோஷம்? என்ன மன்னிச்சிட்டல, அதான் சந்தோஷம். மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுக்காகவா இவ்வளோ சந்தோஷம்? பின்ன மன்னிச்சது யாரு? என் டெய்லர்ல.
டெய்லர் உன்னை திட்டினால இந்த ஓனர் அவன் மூஞ்ச பாத்தியா? ம். மிக்கி மவுஸ் மூஞ்சி மாதிரி இருக்கு. அவன் உன்னை திட்டினதுக்கு அவன் மூக்கிலே ஒரு குத்து குத்தி இருக்கணும். தப்பிச்சிட்டான். என்ன சொன்ன? மிக்கி மவுஸ் மூஞ்சா? ஆமா. யார்கிட்ட சஞ்சீவ் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்? கண்டிப்பா அது அபியா தான் இருக்கும். ஹே அபி, என்ன அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம சஞ்சீவ் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, உனக்கு இருக்குடி. கொஞ்சம் இந்தாங்க. ஆ. கொஞ்சம் சாம்பார் ஊற்றுமா? போறோம் போறோம். ஏம்மா அபி எங்க சாப்பிட கூப்பிடல? அவ ரூம்ல இருக்கா, அவளுக்கு பசிக்கலையா? பசிக்கலையா? ஆமாங்க, கொஞ்ச நாளா எப்ப கூப்பிட்டாலும் பசிக்கல பசிக்கலன்னு சொல்லி ஏதோ யோசனையிலேயே இருக்கா. என்னன்னே புரியல. நீங்க சாப்பிடுங்க. அபி எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலே இருக்காளா? என்னவா இருக்கும்? என்ன இருந்தாலும் நான் ஒரு மூணாவது ஆள். ஏன் முன்னாடி நீ அவங்கள திட்டிருக்க கூடாது. என்ன நீ திருப்பி திருப்பி இதே சொல்ற? நான் என்ன சும்மாவா திட்டினேன்? எங்க அம்மாக்கு அப்புறம் என் மனசுல உனக்கு பெரிய இடம் வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட உன்னை முன்னாடி தப்பா பேசினா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அவ மட்டும் இல்ல, வேற யாரும் உன்னை தப்பா பேசினாலும் எனக்கு கோவம் வந்துடும். என்னாலலாம் தாங்க முடியாது. ஏன் சஞ்சீவ்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னை யாரா தப்பா பேசினா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும். உன் மேல எனக்கு அவ்வளோ பாசம். டெய்லர், சாப்பிட்டியா? ஆஹா, பசிக்கல. எனக்கும் பசிக்கல. என்னானாலும் நைட்டு சாப்பிடாம படக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. சாப்பிட்டு படுத்துக்கோ. நீங்க சொன்ன தட்ட முடியுமா? சரிங்க சார். ம். யார்கிட்ட இவ இப்படி குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கா? சரி, நான் போனை வைக்கிறேன். ம், சரி. ம்.
யார்கிட்டடி இவ்ளோ நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்த? சஞ்சீவ் கிட்ட பேசணும்னு சொன்னா அக்கா திட்டுவாளே. உன்னதான் கேக்குற அபி. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லக்கா. டெய்லர் கடையில ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் கூட ஒருத்தி வேலை பார்த்துட்டு இருந்தா. நாங்க 2 பேரும் கான்டாக்ட் இல்லாம இருந்தோம். அவதான் கூப்பிட்டா. அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டை பத்தி சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிச்சு சொல்ற? முகத்துல ஏதோ ஃப்ராடுத்தனம் தெரியுது. சிரிச்சு சிரிச்சு வர பேசினா ஒருவேளை சஞ்சீவ் கிட்ட பேசியிருப்பாளோ? இன்னொரு இட்லி வச்சுமா. பசிக்குது, சாப்பாடு போடு. என்னடி முதலே சாப்பிட கூப்பிட்டேன், பசிக்கலன்னு சொன்னேன். என்னாச்சு உனக்கு? அப்ப பசிக்கலமா, இப்ப பசிக்குது. இந்தா. அபி, என்னம்மா அடுத்து என்ன பண்ண போற? ஏதாவது வேலை தேடணும்பா. சீக்கிரமா வேலை கிடைச்சிரும். நைட்டு சாப்பிடாம படுக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. சாப்பிட்டு படுத்துக்கோ. என்ன இவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வர வர மாறிக்கிட்டே இருக்கே. சரியில்லையே. ஹே அபி, ஐஸ்கிரீம் பார்லர்ல என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்போ சஞ்சீவ் கூட ரொமான்ஸ் கேக்குதா? சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறீங்க. இருடி, நான் உனக்கு பண்ண போற வேலையில இனி நீ சஞ்சீவ் கூட பேசுற மாதிரி கனவு கூட வராது. இந்த நேரத்துல யார் நமக்கு ஃபோன் பண்றது? ஹலோ. குட் ஈவினிங் மேடம். We are calling from Pothi Shirts and Pants. எங்க கார்மெண்ட்ஸ்க்கு புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு நியூ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணிட்டு இருக்கோம். சரி. அதுக்கு எங்களுக்கு புதுசா திங்க் பண்ற டெய்லர் ஃபீல்ட்ல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற கிரியேட்டிவான இன்னோவேட்டிவ் டெய்லர்ஸ் தேவைப்படுறாங்க. நாங்க அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு உங்களை பத்தி தெரிய வந்தது. நீங்க ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களாமே. ஆமா மேடம். நீங்க எங்க கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல salary வச்சு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்க ஃபியூச்சர் ரொம்பவே பிரைட்டா இருக்கும். எங்க கார்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பமா? ஆம், கண்டிப்பா மேடம். எனக்கு உங்க கம்பெனி மாதிரி பெரிய கம்பெனில வேலை செய்யணும்னு ஆசை. ஆனா நான் அவ்வளோ படிச்சவ இல்ல. அதான் இந்த மாதிரி கம்பெனிலலாம் எனக்கு வேலை கொடுப்பாங்களான்னு நான் எந்த முயற்சியும் பண்ணவே இல்லை. எஜுகேஷன் ஒரு மேட்டரே இல்ல மேடம். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, எங்க கிட்ட அதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு. வாங்க, வந்து எங்க கம்பெனில ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையே எப்படி மாற போகுதுன்னு. ஆம், கண்டிப்பா வரேன் மேடம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். நாளைக்கு அந்த இடத்துக்கு ஒரு 11 o'clock நீங்க உங்க ரெஸ்யூமோட வந்துருங்க. சும்மா ஃபார்மலா ஒரு இன்டர்வியூ நடக்கும். அது முடிஞ்ச உடனே உங்க கைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம். சரியா? சரிங்க மேடம். அப்போ நான் போனை வச்சிடுறேன். சரிங்க மேடம். மேடம் மேடம். ஹலோ. சொல்லுங்க அபிராமி. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன்.
கேளுங்க. ஆம், நான் எந்த இன்டர்வியூவும் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்லை. அப்புறம் எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சது? ஆ, அது அது வந்து ஆம், ஆ ஆ, நீங்க அவார்ட் வாங்கின டீடைல்ஸ் வச்சு விசாரிச்சோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டெய்லர் கடையில டீடைல்ஸ் கிடைச்சது. ஓ அங்கதான் உங்க நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. ஆம், சரி, ஓகே. நான் நாளைக்கு வந்துடுறேன். ம், ஓகே. ஆ. அப்பா, அப்பா, என்னம்மா? அப்பா, ஒரு கார்மெண்ட்ஸ்ல இருந்து என்ன வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்கப்பா. அப்படியா? என்ன சொல்ற அபி? ஆமாம்மா, அந்த கம்பெனில இருந்து அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கு என்ன இன்டர்வியூக்கு வர ஓ, சொல்லியிருக்காங்க. பெரிய கம்பெனில இருந்து வேலை வருதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்டர்வியூ தானே, அதுக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ வேலையை கன்ஃபார்ம் ஆன மாதிரி இந்த பில்டப் கொடுக்குற. இல்லக்கா, அவங்க என்ன ஸ்டேட் அவார்ட் வாங்கினதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எனக்கு கண்டிப்பா அங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. வேலை கன்ஃபார்ம்னா எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி இன்டர்வியூ? ஏய், சும்மா இருடி. என் பொண்ணை முதல் தடவையா ஒரு கம்பெனில அவங்களே இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. அத போய் 1000 குத்த சொல்லிக்கிட்டு. அபி, ம்? உனக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும். நீ போ. மச்சான், யாரும் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பியிருப்பா. நான் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா?